அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அல்ஹம்துலில்லாஹ் நாங்கள் நல்லா இருக்கோம். இது புத்தாண்டுக்கு நாள் எடுத்த விளாக் தான் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ காலையில் பிரேக்ஃபாஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா பூரி தான் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். பிள்ளைங்கிட்ட தான் என்ன சாப்பாடு செய்யணுன்ட்டு இந்த 11 நாள் லீவுலேயுமே நான் கேட்டு தான் செய்வேன். பிள்ளைங்களுக்கு பிடிச்ச மாதிரி ரெடி பண்ணணும், இல்லாட்டி அவங்க சாப்பிட மாட்டாங்க. அதனால் பூரினா பிடிக்கும். அதனால் பூரி ரெடி பண்ணியாச்சு. இந்த உருளைக்கிழங்கு மசாலா ரொம்பவே நல்லா இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சூப்பராக பூரி புசு புசுன்னு பூரி ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு மசாலாம் கொடுத்தாச்சு. பிள்ளைங்க சாப்பிட்டுட்டு எனக்கு மிச்சமில் தான் இருந்துச்சு. நான் எப்போவுமே பிள்ளைங்களுக்கு வீட்டில் எல்லாத்துக்கும் கொடுத்துட்டு லாஸ்ட்டு தான் சாப்பிடுவேன். அங்கே பார்த்திங்கன்னா பூரி மசாலா எல்லாமே காலி ஆகிட்டு மசாலா கொஞ்சோடு இருந்துச்சு. அதுக்கப்புறம் எனக்கான பூரியும் சூடாக போட்டு வச்சுருந்தேன். அது என்னவோ ஆறி புஷ்ஷுன்ட்டு இருந்தது, சப்புன்னு ஆகிட்டு. நான் சாப்பிட்றதுக்கே மணி 9:30 மணி தாண்டிட்டு ஃப்ரெண்ட்ஸ். என்னுடைய மகளுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பசங்களுக்கும் சாப்பாடு கொடுத்துட்டு கடைசியில் சாப்பிட்றதுக்கு லேட் ஆகிட்டு. எப்போவுமே பூரி இந்த புஷ்ஷுன்னு இருக்குமா, நல்லா எடுத்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். எனக்கு ஆற வச்சு சாப்பிட்றது அந்தளவுக்கு பிடிக்காது, சூடாக இருந்தால் தான் பிடிக்கும். அதனால் எல்லாத்துக்கும் சாப்பாடு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் என்னுடைய ஹஸ்பண்ட் கருப்பட்டி சாயா ரெடி பண்ணி கேட்டாங்க. சளி வர பிடிச்சிருக்கா, அதனால் அவங்களுக்கு நல்லா இஞ்சி தட்டி போட்டு நல்லா உரப்பாக கேட்டாங்க. அதனால் இஞ்சியும் தட்டி போட்டு நல்லா கொதிக்க வச்சு சாயாவும் ரெடி பண்ணி கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் அவங்களும் செல்லு பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் அவங்களுக்கு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நான் பொரிகடலை போட்டு நான் கருப்பட்டி சாயா குடித்தாச்சு. அதுக்கப்புறம் உலை வைக்கவும் ஸ்டார்ட் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். அன்றைக்கி என்ன சாப்பாடு செய்யணுன்னே என்னன்னே தெரியலை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வீட்டில் சேமக்கிழங்கும் அதுக்கப்புறம் வெண்டைக்காவும் வாங்கிட்டு வந்தேன். சரி புளிக்குழம்பு ரெடி பண்ணிடலாம் அப்படின்னுட்டு. என்னுடைய பெரிய மகனுக்கு எந்த சாப்பாடு ரெடி பண்ணி கொடுத்தாலும் சாப்பிடுவாங்க. சின்ன மகனுக்கு புளிக்குழம்பு இருந்தால் தான் சாப்பிடுவாங்க. அதனால் சேமங்கிழங்கு புளிக்குழம்புனாக்கா வச்சுட்டு அதுக்கப்புறம் வெண்டைக்காய் பொரியல் ரெடி பண்ணிடலாம் அப்படின்னுட்டு காய்கறியெல்லாம் தனித்தனியாக எடுத்து வச்சாச்சு. புளிக்குழம்புக்கு தேவையான புளியும் ஊறப்பட்டுடலாம் அப்படின்னுட்டு ஒரு பக்கம் புளியும் ஊறப்பட்டு அப்புறம் உலையும் கொதிச்சுட்டு அரிசி கழுவி சேர்த்துட்டோம்னா உப்பையும் சேர்த்துட்டோம்னா சோறு வந்துருமே அப்படின்ட்டு. எப்படியும் பசங்க வீட்டில் இருக்கிறதால வெளியில் விளாட போயிடுவாங்க. ஒரு 2-2:30 தான் வருவாங்க. அதனால் அவங்க வரதுக்குள்ளே சாப்பாடெல்லாம் ரெடி பண்ணிடலாம் அப்படின்னுட்டு ஒன் பை ஒன் வேலையாக பார்க்கவும் ஸ்டார்ட் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். புளிக்குழம்புக்கும் தாளிப்பு கொடுத்தாச்சு, எல்லாமே ரெடி பண்ணிவிட்டேன். என்னுடைய மகனுக்கு சின்ன மகனுக்கு வெண்டைக்காய் பொரியல் வேண்டாம்னு சொல்லிட்டாங்க. அதனால் அவங்களுக்கு மட்டும் ஒரு முட்டையை பொரித்து கொடுத்துடலாம் அப்படின்னுட்டு ஒரு முட்டையும் வாங்கி பொரித்து கொடுத்தாச்சு. சோறும் வச்சாச்சு. புளிக்குழம்பு ரொம்பவே நல்லா இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். மீன் குழம்பானாக்கா இருக்குன்னுட்டு என்னுடைய பையன் சொல்லிக்கிட்டு சாப்பிட்டாங்க. பெரிய மகன் சாப்பிட்டுட்டு போயிடுவாங்க. காய்கறி அவனுக்கு வெண்டைக்காய் பொரியல் எல்லாமே பிடிக்கும் காய்கறி. சின்ன மகனுக்கு பொரியல் பிடிக்கவே செய்யாது. என்னுடைய மகன் பொரியல் அதோட புளிக்குழம்பு வச்சு சாப்பிட்டுட்டாங்க. வெண்டைக்காய் பச்சடியுமே நல்லா இருந்துச்சு. வெண்டைக்காய் பச்சடியில் வெண்டைக்காய் பொரியல் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் பிள்ளைங்களுக்குலாம் சாப்பாடு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்மளும் சாப்பிட்றலாமா அப்படின்ட்டு சாப்பாடு வச்சுக்கிட்டு இருந்தேன். என்னுடைய தங்கச்சி கத்தரிக்காய் அவியல் கொடுத்துருக்கேன் அப்படின்ட்டு கொண்டு வந்துருந்தாங்க. எனக்கு கத்தரிக்காயில் என்ன டிஷ் இருந்தாலும் ரொம்பவே பிடிக்கும். அவியல் வச்சோன்னே எனக்கும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. சரி நான் அதையும் ஒரு சைட் டிஷ்ஷாக வச்சுட்டு புளிக்குழம்பு ஊற்றி சாப்பிட்டு நல்லாவே இருந்துச்சு. வெண்டைக்காய் பொரியல் அதோடு கத்திரிக்காய் பச்சடியும் வச்சு அல்ஹம்துலில்லாஹ் நல்லபடியாக லஞ்சை முடிச்சாச்சு. சூப்பராகவே இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் லஞ்சு அதுக்கப்புறம் அதையும் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் என்னுடைய மகளுக்கு முட்டை பொரித்து கொடுத்தாச்சு. அவங்க என் பக்கத்தில் இருந்தாங்க. அதனால் அவங்களுக்கு ஒரு முட்டையை பொரித்து கொடுத்துடலாமா அப்படின்ட்டு அவங்களுக்கு பொரித்து வச்சுருந்தேன். கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. இல்லாட்டா ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுவாங்க அவங்க பக்கத்தில் இருந்தாலே. சரி நான் அவங்களுக்கு தூர கொஞ்சம் நேரம் வச்சுட்டு அப்புறம் நானும் லஞ்சு சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். நான் லஞ்சு சாப்பிட்டு முடிக்கவே 3 மணி ஆகிட்டு ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வீட்டை தூத்துக்கிட்டு இருந்தேன். சரி புத்தாண்டு மறுநாளாக இருக்க நம்ம வீட்டை துடைக்கலாமா அப்படின்னுட்டு வீட்டை தூத்துக்கிட்டு இருக்கும்போது தான் எனக்கே தோணுச்சு. சரி பிள்ளையை வச்சுக்கிட்டு ஒரு வேலை கூட பார்க்க முடியாது. பிள்ளையும் தூங்க போட்டு வச்சு அவங்களும் தூங்குதாங்க. சரி நம்ம ஈஸியாக முடிச்சிடலாமா அப்படின்னுட்டு 3 மணிக்கு மேலே தான் ஒவ்வொரு வேலையாக ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். முதல்ல என்ன பார்த்தீங்கன்னா வீட்டை தூக்கி அதுக்கப்புறம் ஒட்டரை அடிச்சிடலாம் அப்படின்னுட்டு அப்போ அதுக்கு முன்னாடி தான் ஒரு 4 நாளைக்கு முன்னாடி ஒட்டரை அடித்தேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரொம்பவே தூசி சேர்ந்துட்டு சரி ஒட்டரை அடிக்கலான்னு பார்க்கும்போது மேலே செல்ஃப்லலாம் இது பண்ணி கட்டில் மேலே ஏறி சிலாப்பில் எல்லாத்தையுமே இருக்கிறதெல்லாம் தட்டி விட்டேன். கீழே அவ்வளோ குப்பையுமே விழுந்துச்சு. சரி இந்த கயிறு பதவல் எல்லாத்தையும் தூக்கி தூரப்பட்டுடலாமா அப்படின்னுட்டு முதல்ல அதை தூத்து பெருக்கி எடுத்தாச்சு. கட்டில் கீழேயும் குப்பையாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். எப்படியும் நம்ம டெய்லி தூத்தாலுமே இந்த ஒட்டரை அடித்தது இந்த காற்றுக்கு கட்டில் கீழே போயிட்டு சரி நம்ம அதையும் தூத்து எல்லாத்தையும் ஒதுங்க வச்சிடலாமா அப்படின்னுட்டு குப்பை எல்லாமே தூத்துருந்தேன். எப்போவுமே ஒட்டரை அடித்து தூக்குறது தான். அப்போ பார்த்திங்கன்னா நல்லா தூசியாகவே இருந்துச்சு. அதுக்கப்புறம் ரூமுக்கிட்ட எல்லா பக்கத்துலேயுமே தொடச்சி நம்ம ஒட்டரை அடிச்சிடலாமா அப்படின்னுட்டு ஒட்டரை அடிச்சுக்கிட்டு இருந்தேன். எல்லா பக்கமும் முடிச்சிட்டோம்னா அதுக்கப்புறம் ஹாலு
ரூம்பு அதுக்கப்புறம் கிச்சனு எல்லா பக்கம் ஒட்டரை அடித்து விட்டோம்னா மற்ற வேலையை வீட்டை தூத்துட்டு அப்படியே துடைக்க ஆரம்பிச்சிடுவேன் அப்படின்ட்டு அப்படியே ஒவ்வொரு வேலையாக பார்க்குறது ஒரு வேலையாக மாற்றி பார்க்குற மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் தூத்துட்டு அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணியாச்சு ஒவ்வொரு வேலையும். நம்ம வந்து ஒவ்வொரு வேலையாக பார்க்கும்போது நம்ம க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம வீட்டை பார்க்கவே அவ்வளோ ஒரு நல்லாயிருக்கும். அதனால் வந்து எப்போவுமே மாதத்துக்கு ஒரு 2 தடவையாச்சும் வீட்டை தொடச்சிருவேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நம்மளுக்கு ஒரு இதாக இருக்கும். நம்ம தொழுகமாக அதனால் வந்து வீட்டை எப்போவுமே ஒரு மாதத்துக்கு 2 தடவை நான் தொடச்சிடுவேன். இப்போ பார்த்திங்கன்னா போன மாதம் தொடச்சதுக்கு சரி இன்றைக்கி தொடச்சிட்டோம்னா நல்லாயிருக்கும் அப்படின்னுட்டு புத்தாண்டமாக துடைக்கலாம் அப்படின்னுட்டு நாள் எல்லா வேலையும் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இப்போ குப்பையெல்லாம் தூத்துட்டு அப்படியே அள்ளி போட்டுட்டு அப்படியே துடைக்கவும் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். முதல்ல வந்து தண்ணியை விட்டு நல்லா 2 தண்ணியை விட்டு நல்லா துடைச்சிட்டு அதுக்கப்புறம் லைசால் போட்டு துடைச்சா நல்லாயிருக்கும். அதனால் வந்து லைசால் போட்டு துடைக்கலாமா அப்படின்னுட்டு துடைச்சிட்டு இருந்தேன். முதல்ல நான் துடைக்கிறது ரூமில் தான் ஸ்டார்ட் பண்ணுவேன். ரூமில் தான் பிள்ளைங்க வந்து விளாண்டுட்டு வந்து இருப்பாங்க கட்டிலில் படுத்து. அதனால் வந்து அதை துடைச்சிட்டு விட்டோம்னா காஞ்சிருமே அப்படின்னுட்டு ஃபேன் போட்டு விட்ருவேன். அதனால் முதல்ல அந்த வேலையெல்லாம் முடிச்சாச்சு. ஹால் வேலை முடிஞ்சிட்டு ரூம் வேலையும் முடிஞ்சிட்டு இப்போ என்ன கிச்சனுக்கு தான். கிச்சனை துடைக்கிறத காட்டிலும் நம்ம கழுவி விட்டுறலாமா அப்படின்னுட்டு கழுவி விடவும் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஏன்னா வந்து கிச்சனுக்கு பின்னாடி வந்து வாசப்படி பெறவாசல் இருக்கிறதால நம்ம அப்படியே கழுவி விட்டுத தண்ணி ஃபுல்லாக அங்கே போயிருமே அப்படின்னுட்டு வேலை பார்க்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஆனால் வந்து போன தடவை நான் அப்படி தான் கழுவி விட்டுருந்தேன். கால் வலிவு விழுந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் வந்து இந்த தடவை பார்த்து நான் ஒவ்வொரு ஸ்டெப்புமே எடுத்தேன். பிள்ளை வேறு தூங்கிட்டாங்க. சரி சீக்கிரம் முடிச்சிடலாமா அப்படின்னுட்டு ஒவ்வொரு வேலையாக பார்த்துக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் விளக்கமாறு வச்சு நல்லா எல்லா பக்கமே தேய்ச்சி விட்டாச்சு. பாத்திரத்தெல்லாம் தூர ஒதுக்கி வச்சுட்டு நான் வந்து கலவை ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன். அந்த செல்ஃபு கீழெல்லாம் ஒட்டுற நல்லா அடித்து விட்டுட்டு நான் வந்து அப்போ என்னென்னா லைசால் ஒரு தண்ணியில் ஊற்றி நல்லா எல்லா பக்கம் அடித்து விட்டு நல்லா கழுவி விட்டாச்சு. இந்த சைடு வந்து நம்ம சிலிண்டர் எல்லாம் வைக்காமல் அந்த கரை இருக்குது. இது நம்மளுக்கு வந்து சொந்த ஹோம் கிடையாது. நான் வந்து வாடகைக்கு தான் இருக்கேன். அதனால் வந்து எனக்கு முன்னாடி இருந்தவங்க வந்து அந்த சைடு ஃபுல்லாக சிலிண்டர் எல்லாமே யூஸ் பண்ணியிருப்பாங்க. நான் அந்த கரை வந்து நான் எவ்வளவோ கழுவி விட்டு பார்த்தேன். அந்த கரை போகவே இல்லை. சரி என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் தேய்ச்சி விட்டு நான் க்ளீன் பண்ணி விட்டாச்சு. அதுக்கப்புறம் எல்லா வேலையும் பார்த்துக்கிட்டு இருந்தேன்னா அதுக்கப்புறம் போத்திக்க வந்து லாஸ்ட்டு கழுவி விட்டுக்கலாம் அப்படின்னுட்டு அதுக்கப்புறம் தான் கழுவ ஸ்டார்ட் பண்ணேன். ஏன்னா நம்ம கிச்சனை கழுவி விட்டோம்னா கொஞ்சம் காஞ்சி வருமே அப்படின்னுட்டு கிச்சனுக்கு இப்போ தான் வந்து அவ்வளோத்தையுமே தூரம் ஒதுக்கி வச்சுருந்ததை ஃபுல்லாக செல்ஃபு அந்த கீழே கழுவி விட்டுட்டு எல்லாத்தையுமே ஒன்று போல் அடுக்கி வச்சுட்டு கையோ ஒவ்வொரு வேலையாக பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஏன்னா நான் மட்டும் செய்கிறதால பிள்ளையும் தூங்கின பிறகு ஒவ்வொரு வேலையாக நம்ம செஞ்சுட்டோம்னா நமக்கு ஈஸியாக ஆயிருமே அப்படின்னுட்டு அவங்கள தூங்க போட்டு ஒவ்வொரு வேலையாக செஞ்சேன். அப்புறம் கழுவியும் முடிச்சு அதுக்கப்புறம் போத்திக்கோ வந்து லாஸ்ட்டு முடிச்சுக்கலாம் அப்படின்னுட்டு நம்ம தான் லாஸ்ட்டு போத்திக்கோக்கும் ஆரம்பிக்கணும். இப்போ கிச்சன் பார்த்திங்கன்னா நல்லா சுத்தமாகவே இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தண்ணி லாஸ்ட்டு பிடிக்க மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் பாயும் கழுவி போட்டுடலாமா அப்படின்னுட்டு பாயும் கழுவி போட்டாச்சு கையாக. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பாயை கழுவி போட்டு அதுக்கப்புறம் பிளாங்கெட் எல்லாத்தையுமே வாஷிங் மிஷினில் போட்டுடலாமா அப்படின்னுட்டு வாஷிங் மிஷினில் பிளாங்கெட்டையும் போட்டாச்சு. அதுக்கப்புறம் போர்ட்டிக்கோக்கு போனோம்னா போர்ட்டிக்கோவில் ஏகப்பட்ட அந்த ஒட்டரை அடித்து அந்த தூசிலாம் இருந்துச்சு. சரி அதை தூத்துடலாமா அப்படின்னுட்டு அதெல்லாம் தூத்து விட்டுக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் என்னுடைய மகள் சவுண்டு கேட்குது. அவங்க கொஞ்ச நேரம் ஆட்டி விட்டேன். ஏன்னா வந்து அவங்க வந்து முழிச்சிட்டாங்க. சரி கொஞ்ச நேரம் ஆட்டி விட்டு அதுக்கப்புறம் போர்ட்டிக்கோ துடைக்கலாமா அப்படின்னுட்டு துடைக்கவும் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. முதல்ல நல்லா தூத்துட்டு அதுக்கப்புறம் கழுவி விடவா இல்லாட்ட துடைக்கவான்னு பார்த்துக்கிட்டு இருந்தேன். சரி துடைச்சிடலாம் அப்படின்னுட்டு அதுக்கப்புறம் துடைக்கவும் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. குப்பை ரொம்ப சேர்ந்து போய் இருந்துச்சு. ஏன்னா போர்ட்டிக்கோலையும் ஒட்டரை அடித்தோன்னா அந்த குப்பை வந்து நிறையா இருந்துச்சு. சரி முதல்ல தூத்து அள்ளியும் போட்டாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்ல தண்ணி வரனே தெரியாது ஃப்ரெண்ட்ஸ். நல்ல தண்ணியும் வந்துட்டு அதுக்கப்புறம் குத்துச்சட்டி அந்த ட்ரம்பு எல்லாமே கழுவுத மாதிரிச்சு. அன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு வேலை இழுத்து வைக்கலாம் பார்க்கும்போது அதுக்கப்புறம் வீட்டையும் தொடச்சிட்டு அதுக்கப்புறம் பாயும் கழுவி விட்டுலான்னு அப்புறம் தொடர்ந்து அதுக்கப்புறம் மிஷின்லேயும் பெட்ஷீட்டையும் போட்டாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தேன் தண்ணியும் வந்துட்டு. சரி இன்றைக்கி வந்து அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நைட்டு தான் வந்து உளுந்து அரிசியெல்லாம் ஊறப்படுதேன். ஏன்னா நாளை காலையில் பிள்ளைங்களுக்கு இட்லி வச்சு கொடுத்துக்கலாமா அப்படின்னுட்டு புத்தாண்டமா. அதனால் வந்து நைட்டு தான் வந்து பருப்பு அரிசி எல்லாமே ஊறப்பட்டேன். பெட்ஷீட்டுமே சோவா போட்டு வச்சாச்சு. நம்ம வந்து அலசி தான் போடணும். ஒரு பக்கம் தண்ணியை வந்து என் மகன்கிட்ட சொல்லியாச்சு தண்ணியை பிடிப்பா நான் பெட்ஷீட் வந்து அலசி போட்டு வந்துடுறேன் அப்படின்னுட்டு அவங்க நல்லா கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க என்னுடைய மகனும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு யோசனை என்னென்னா ஃப்ரிட்ஜே நம்ம கையோட கழுவிட்டோம்னா எல்லா வேலையும் முடிஞ்சிடுமா அப்படின்னுட்டு அன்றைக்கி எங்கள் அம்மா கூட பேசுனாங்க என்னத்துக்கு இவ்வளோ வேலையை இழுத்து வைக்க அப்படின்னுட்டு. இந்த பாலாடைக்காக தான் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு வந்து ஃப்ரிட்ஜை கழுவாமலே இருந்துச்சு. என்னோடய பெரிய மிக்ஸி ஜார் வந்து அந்த பிளேடு வந்து விட்டுட்டு
மிக்சியில் அரைக்கும் போது அந்த மிக்சி வாங்கி ஒரு 5-6 வருஷமாக ஆயிட்டு. அதனால் வந்து அந்த பிளேடு போனதால் நான் வந்து நெய் எடுக்காமலே வச்சுருந்தேன்னா, அதுக்கப்புறம் சின்ன சாறு தான் இருந்துச்சு. சரி சின்ன சார்லேயே போட்டு நம்ம வந்து நெய் எடுத்துலாமா அப்படின்னுட்டு ஃப்ரிட்ஜே ஆஃப் பண்ணி போட்டாச்சு. ஆஃப் பண்ணி போட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இவ்வளோ வேலை பார்த்துக்கு ரிலாக்ஸாக ஒரு டீ குடிக்கலாம் பார்க்கும்போது அப்புறம் கிச்சனை பார்த்து தலை சுற்றே வந்துட்டு ஒவ்வொரு பாத்திரமாக சேர்ந்துருந்துச்சு. நம்ம தான் அரிசி பருப்பு எல்லாம் அரைச்சும் வைக்கணும். எப்பா பெரிய இதாகிட்டு ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு வந்து அன்றைக்கி ஈவினிங் பார்த்திங்கன்னா உட்கார கூட டைம் இல்லை. ஒவ்வொரு வேலையாக மாற்றி மாற்றி இருந்துச்சு. சரி பார்த்துடலாம் அப்படின்னுட்டு ஒவ்வொரு வேலையும் பார்க்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் என்னோடய அம்மா வந்திருந்தாங்க. பிள்ளையை வந்து அம்மாட்ட கொடுத்துருந்தேன். அம்மா தான் வச்சுருந்தாங்க பிள்ளைய. அதனால் அவங்ககிட்ட கொடுத்துட்டு நான் ஒவ்வொரு வேலையாக பார்த்துக்கிட்டு இருந்தேன். நைட்டு ஆகிட்டு எல்லா வேலையும் முடிக்கவே பார்த்திங்கன்னா நைட்டு வந்து 11:30 மணி ஆகிட்டு. புத்தாண்டுக்கெல்லாம் படுக்கைக்கே 12 மணி 12:30 ஆகிட்டு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் ஃப்ரிட்ஜெல்லாம் தொடச்சி விட்டாச்சு. தொடச்ச பிறகு தான் அப்பாடின்னு இருந்துச்சு. ஆனால் மாவு அரைச்சிக்கிட்டே தான் நான் வந்து ஃப்ரிட்ஜை துடைக்க ஸ்டார்ட் பண்ணேன். ஏன்னா உளுந்து வந்து நம்ம வந்து கிரைண்டரை கழுவி போட்டோம்னா அது ஒரு பக்கம் அரைப்பட்டுக்கிட்டு இருக்குமா அப்படின்ட்டு ஒரு பக்கம் அதையும் போட்டு விட்டு தான் நான் வந்து ஃப்ரிட்ஜை துடைக்கவும் ஸ்டார்ட் பண்ணேன். ஃப்ரிட்ஜ் எல்லாமே துடைச்சிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சிங்கிளாக இருக்க பாத்திரத்தையும் கழுவியாச்சு. கழுவின பிறகு நம்ம வந்து ஃப்ரிட்ஜுக்குள்ளே பாட்டெலாம் இருக்குமா அதை கழுவணுமா அப்படின்ட்டு நான் எல்லா பாட்டையுமே கழுவிட்டு அப்புறம் மாவே அரைச்சி வச்சாச்சு. ஃப்ரிட்ஜையுமே நல்லா தொடச்சி விட்டேன். ஏன்னா மறுநாள் தான் நம்ம காஞ்ச பிறகு போட்டு விடணுமே அப்படின்ட்டு. ஃப்ரிட்ஜில் வந்து நான் வேறு எந்த லிக்விடுமே யூஸ் பண்ண மாட்டேன். தண்ணியை வச்சே தொடச்சாலே சூப்பராகிடும். அந்த உள்ளே இருக்க பாட்டை மட்டும் நான் வந்து விம் பார் போட்டு கழுவேன். பனியை பார்த்திங்கன்னா இவ்வளோ மணி ஆகிட்டு 11 மணி ஆகிட்டு கிட்டத்தட்ட. நைட்டு சாப்பிடவே இல்லை. எல்லா வேலையும் பார்த்தது அந்த டீயும் முறுக்கு குடிச்சதே இதாக இருந்துச்சு, ஃபுல்ஃபில்லாக இருந்துச்சு. பிள்ளைங்களுக்கு மட்டும் வந்து தோசை சுட்டு கொடுத்தேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃப்ரிட்ஜ் எல்லாமே சூப்பராகவே கழுவியாச்சு. கழுவிட்டு பார்த்தோன்னா நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மறுநாள் தான் எடுக்க ஆரம்பித்தேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்டார்ட் ஆச்சு. ஃப்ரிட்ஜில் உள்ள பாட்டெல்லாம் நல்லா மாட்டியாச்சு. அதுக்கப்புறம் காலையில் பார்த்திங்கன்னா அடுப்பு மட்டும் துடைக்காமல் பெண்டிங்கில் போட்டு படுக்க போயாச்சு. மாவுமே சூப்பராக அரைச்சி வச்சுருந்தா நல்லா பொங்கி வந்துருந்துச்சு. காலையில் பார்த்திங்கன்னா எங்கள் அம்மா இருந்தாங்களா சேமியா பாயாசம் ரெடி பண்ணலாம் அப்படின்ட்டு. ஆசீர்வாத் கோதுமை மாவுக்கு வாங்கும்போது அதில் வந்து சேமியா வந்து ஃப்ரீயாக தந்துருந்தாங்க. சரி பாயாசம் ரெடி பண்ணிடலாம் அப்படின்ட்டு சவரிசி எல்லாமே நாளே வாங்கிட்டு வந்தாச்சு. பிள்ளைங்க வீட்டில் இருக்காங்க, லீவில் வேறு இருக்காங்களா, சரி அப்படின்ட்டு பிள்ளைக்கு பால் பாயசம்னா ரொம்ப பிடிக்கும். அதனால் அதுக்கான திங்ஸ் வாங்கும்போது மக்கானா அதுக்கப்புறம் கம்பும் வாங்கிட்டு வந்தேன். என் தங்கச்சி வீட்டில் பாயாசம் ரெடி பண்ணியிருக்கேன்னு கொடுத்துட்டாங்களா, நல்லாவே இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். குடிச்சிட்டு அதுக்கப்புறம் எங்கள் வீட்லேயும் பாயசம் போட ஸ்டார்ட் பண்ணியாச்சு. என்னுடைய மகனுக்கு வந்து பால் பாயசம் ரொம்ப பிடிக்கும். அதனால் பால் பாயசத்துக்கு ரெடி பண்ணியாச்சு. காலையில் சூப்பராகவே இட்லியை வச்சு சட்னி சாம்பார் எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் வடை மட்டும் என்னுடைய மகன் கேட்டதால் கடையில் போய் வாங்கியாச்சு. பிள்ளைங்க நல்லாவே பிரேக்ஃபாஸ்ட்டை என்ஜாய் பண்ணி சாப்பிட்டாங்க. அல்ஹம்துலில்லாஹ். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பாயசம் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. பாயசத்தை குடிச்சிட்டு அப்படி வந்து கறி எடுக்க போகலாம் அப்படின்னுட்டு பஜாருக்கு போகலான்ட்டு பிளான் போட்டாச்சு. நானும் கிளம்பியாச்சு. எங்கள் ஊரில் கறி வந்து கிடைக்காது. பக்கத்து ஊரில் போய் தான் கறி வாங்கணும். அங்கேயும் போயாச்சு. அன்றைக்கி பார்த்திங்கன்னா கறி ரொம்ப டிமாண்டு ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் கறியும் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஒரு துணிக்கடையில் போய் ஒரு டிஷர்ட் எடுக்க மாதிரி இருந்துச்சு. அங்கே போனால் நல்லா எனக்கு இந்த சுடிதார் ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி. சேலையுமே நல்ல கலெக்ஷனாக இருந்துச்சு. பார்க்கவே நல்லா இருந்துச்சு. இந்த இங்கு ப்ளூ கலர் நல்லாவே இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். அந்த ஒர்க்கு நல்லாவே இருந்துச்சு. ஸ்பெஷலில் நல்லா போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த சாரியுமே நல்லா இருந்துச்சு. ஆனால் வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் 1420 போட்டிருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த பிங்க் கலர் சேலையுமே நல்லா இருந்துச்சு. நம்ம போனோம்னா நம்ம எடுக்க வேண்டியதை மறந்துட்டு நம்ம அங்கே இருக்க கலெக்ஷனாக நம்ம கண்ணை பறிக்குமா. அதுவும் வந்து இந்த சேலை கலெக்ஷன் பார்க்கவே நல்லா இருந்துச்சு. எனக்கு அந்த இடத்த விட்டு நான் அவ்வளவே முடியலை. அப்புறம் கறி வேறு எடுத்துருக்கோம். வீட்டில் போய் கொண்டு கொடுத்து சமையலுக்கு ரெடி பண்ணணுமா அப்படின்னுட்டு அவசரமாக எடுத்துகிட்டு வந்தாச்சு. அங்கே பார்த்தீங்கன்னா பஜாரில் சரியான கூட்டம். புத்தாண்டு அன்னைக்கு கால் வைக்க கூட நடல. எப்படியோ போயிட்டு அப்படியே வந்தாச்சு. வீட்டில் வந்து பார்த்தோம்னா இஞ்சி வெள்ளுப்பூடி பேஸ்ட்டு எல்லாமே காலி. நாளும் எதுவும் ரெடி பண்ணி வைக்கலை. அப்போ தான் வாங்குற மாதிரி இருந்துச்சு. நான் பஜாரில் வரும்போதே பல்லாரி தக்காளி பழம் எல்லாமே வாங்கிட்டு வந்தாச்சு. ஈரல் வாங்கிட்டு வந்தேன். ஈரலும் கறியும் போட்டு ரோஸ்ட் வச்சுட்டு கொஞ்சம் சால்னா வச்சிடலாம் அப்படின்ட்டு வாங்கிட்டு வந்தாச்சு. அதுக்கப்புறம் அவசரமாக வீட்டில் வந்து வேலை பார்க்குற மாதிரி இருந்துச்சு. சோறு பொங்கிட்டு அதுக்கப்புறம் வந்து மட்டன் கிரேவி வச்சுட்டோம்னா பிள்ளைங்க சாப்பிட்ருவாங்களா அப்படின்னுட்டு அவசரமாக வேலை பார்த்துட்டு இருந்தோன்னா கறியெல்லாம் நல்லா கழுவி எடுத்தாச்சு. முதல்ல குழம்புக்கு தேவையான கறியை தனியாக எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் ரோஸ்ட்டுக்கு தனியாக வச்சுக்கலாம் அப்படின்னுட்டு 2 பாகமாக பிரித்து எடுத்தாச்சு. 2 பாத்திரத்தில் தண்ணியை ஊற்றி அவசரமாக கழுவிக்கிட்டு இருந்தேன். கழுவி எடுத்த பிறகு
அப்படி ரோஸ்ட் வச்சிடலாமா அப்படின்னுட்டு இஞ்சி வெள்ளுப்பூடு பேஸ்ட்டு வந்து தான் உரிக்க மாதிரி இருந்துச்சு. அவசரமாக வீட்டுக்கு வர்றதுக்கு மணி 1 மணி தாண்டிட்டு ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா வந்து பஜாரில் சரியான கூட்டமாக டிராஃபிக்கை தாண்டி வரவே முடியலை. வந்து அதுக்கப்புறம் வேலை பார்க்குறது நினைக்கும் போது இது என்ன தான் செய்ய போகிறோமோ, சமையல் எப்படி தான் ரெடி பண்ண போகிறோமோ அப்படின்னுட்டு முதல்ல உலைய வச்சுட்டு சோறு பொங்கவும் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அன்றைக்கி எந்த குழம்பு வைக்கிறது கிளிப்பிங் எடுக்கலை. அதுக்கப்புறம் ரோஸ்ட்டு மட்டும் வச்சாச்சு. சரி பிள்ளைங்க ரோஸ்ட்டு வச்சு மத்தியானம் சாப்பிட்டுக்கிட்டாங்கன்னா நம்ம குழம்பு வந்து வச்சோம்னா நைட்டுக்கு சோறுக்கு வச்சு சாப்பிட்றலாமா அப்படின்ட்டு முதல்ல பிள்ளைங்க வயிறு பசியோடு இருந்தாங்க. சரி ரோஸ்ட்டுக்கு முதல்ல தாளிப்பு கொடுத்துடலாம் அப்படின்னுட்டு தாளித்தேன். அதுவும் ரெடி ஆகிட்டு ஈரல் போட்டு கறியம் போட்டு ரோஸ்ட்டு வச்சாச்சு. பிள்ளைங்களுக்கு கொடுத்தேன். பிள்ளைங்க சாப்பிட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ். அல்ஹம்துலில்லாஹ் அன்றைக்கி நல்லாவே இருந்துச்சு. ரோஸ்ட்டு சோறு வச்சு சாப்பிட்றதுக்கு அல்ஹம்துலில்லாஹ் நல்லாவே இருந்துச்சு. பிள்ளைங்களுக்கும் கொடுத்தாச்சு. பிள்ளைங்க வந்து ரொம்ப எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாங்க எப்போ வருவோம் அப்படின்னுட்டு. ரொம்ப லேட் ஆகிட்டு அப்படின்னுட்டு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. அன்றைக்கி சாப்பிட்றதுக்கு மணி 3 மணி ஆகிட்டு ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் மட்டன் சால்னா மட்டும் தனியாக ரெடி பண்ணியாச்சு நைட்டு சாப்பிட்றதுக்காக. ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அல்ஹம்துலில்லாஹ் புத்தாண்டு சூப்பராகவே போச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜில் வந்து எல்லா பாட்டையும் போட்டு விட்டு மாவு எல்லாத்தையும் உள்ளே வச்சாச்சு. மிச்சம் இருந்த மாவு அதுக்கப்புறம் அரைச்ச இஞ்சி வெள்ளுப்பூடு பேஸ்ட்டு எல்லாத்தையுமே உள்ளே வச்சாச்சு. இப்போ தான் ஃப்ரிட்ஜை பார்க்கவே நல்லாயிருக்கு. புது ஃப்ரிட்ஜ் மாதிரி இருக்குது. இந்த ஃப்ரிட்ஜ் வாங்கி 8 வருஷம் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராகவே ஒர்க் ஆகுது. நல்ல ஃப்ரிட்ஜு. வேர்ல்ஃபுல் கம்பெனி தான் வாங்கினேன். நல்லாவே இருக்குது இந்த மாடலு. டபுள் டோரு ஃப்ரிட்ஜு தான். நம்ம ஃப்ரீசரில் கறி எது வச்சாலுமே அந்த அளவுக்கு வந்து கட்டி ஆகாது. ஐஸ் கட்டி ரொம்ப பிடிக்காது. ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த விளாக் உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.